ஹைஸ் நான் ஜெசோனா. இந்தியால அதிவேகமா பரவி வரும் கொரோனா தொற்று. இந்த கொரோனா தொற்றால் எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க? தமிழ்நாட்டுல எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? இப்ப வந்த கொரோனா தொற்றால் இதுவரைக்கும் எத்தனை பேர் இறந்திருக்காங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல கொரோனா தொற்று அதிவேகமா பரவிட்டு வருது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஆசியா கண்டத்துல சிங்கப்பூர், ஹாங்காங், அப்புறம் சீனா, தாய்லாந்து இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல கொரோனா தொற்று உறுதியாயிருக்கு. இது வேகமா பரவிட்டு வரும் அப்படின்னு ஏற்கனவே அங்க உள்ள சுகாதார துறை சார்பா எல்லாமே சொல்லியிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து இந்தியால கொரோனா தொற்று பதிவாயிருக்குது. இப்போ எந்தெந்த மாநிலங்கள்ல கொரோனா தொற்று உறுதியாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல கேரளால எத்தனை பேத்துக்கு தொற்று உறுதியாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 430 பேத்துக்கு கொரோனா தொற்று உறுதியாயிருக்குது. அடுத்தது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரால 210 பேருக்கு தொற்று உறுதியாயிருக்குது. அதுல உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பைல 101 பேருக்கு, புனே தானே அதுல 18 பேருக்கு, அப்புறம் கொல்காபூர் இந்த ஆகிய மாவட்டங்கள்ல கொரோனா தொற்று உறுதியாயிருக்கு. சரியா? அடுத்தது டெல்லியில மொத்தம் எத்தனை பேருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 104 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாயிருக்குது. அடுத்தது குஜராத்ல எத்தனை பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாயிருக்கு. சரியா? அடுத்ததாட்டு கர்நாடகால 47 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாயிருக்குது. உத்தரப்பிரதேசத்துல 15 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாயிருக்குது. ஆந்திர பிரதேசத்துல 4 பேர்த்துக்கு கொரோனா தொற்று உறுதியாயிருக்குது. அப்புறம் ஹரியானால 9 பேர்த்துக்கு கொரோனா தொற்று உறுதியாயிருக்கு. அப்புறம் மேற்கு வங்காளம் 12 பேர்த்துக்கு கொரோனா தொற்று உறுதியாயிருக்கு. ராஜஸ்தான்ல 13 பேர்த்துக்கு கொரோனா தொற்று உறுதியாயிருக்குது. அப்புறம் உத்தரகாண்டர்ல 3 பேர்த்துக்கு கொரோனா தொற்று உறுதியாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டுல எத்தனை பேர்த்துக்கு கொரோனா தொற்று உறுதியாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69 பேர்த்துக்கு கொரோனா தொற்று உறுதியாயிருக்குது. இப்போ மொத்தமா இந்தியால எத்தனை பேர்த்துக்கு கொரோனா தொற்று உறுதியாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1009 பேர்த்துக்கு கொரோனா தொற்று உறுதியாயிருக்குது. இந்த கொரோனா தொற்றுல எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய எண்ணிக்கை 7 பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த தொற்றுனால் பாதிக்கப்பட்ட. இப்போ இந்த கொரோனா தொற்றுனால அடுத்தது லாக்டவுன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமா லாக்டவுன் போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொற்றுக்கு ஊசி இருக்குது. அதனுடைய தடுப்பூசி நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. முன்கூட்டியும் போட்டிருக்காங்க. இதனால அதிக பேர்த்துக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று பரவுறதுக்கு வாய்ப்பு கம்மி. சரியா? ஒரு சில ஆட்களுக்கு தான் கொரோனா தொற்று பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இது லாக்டவுன் போடுறதுக்கு வாய்ப்பு வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு கொரோனா தொற்று வந்துச்சு. அப்போ கூட லாக்டவுன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இது ஒரு சாதாரண ஒரு தொற்று தான். அது சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப பரவத் தொடங்கி நிறைய பேத்துக்கு அந்த கொரோனா தொற்றுல பாதிப்படைஞ்சு நிறைய பேர் உயிரிழந்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா ஊரடங்கு அமல்படுத்தினாங்க. அடுத்தது ஸ்கூல், காலேஜ் லீவ் விட்டிருந்தாங்க. அப்புறம் எந்த கடைக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஆஃபீஸ் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி பல தடைகள் போட்டு வீட்டுக்குள்ளேயே ஏத்தி வச்சிருந்தாங்க. இப்பவும் இந்த கொரோனா தொற்று அதிவேகமா பரவிட்டு வருது. இப்பவும் அதே மாதிரி தான் சொல்றாங்க. இந்த கொரோனா தொற்று அதிவேகமா பரவாது. நிறைய பேத்துக்கு பரவாது. இதுக்கு ஊரடங்கு அமல்படுத்த வேண்டாம். எல்லாரும் சாதாரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த கொரோனா தொற்றை பத்தி என்னதான் அவங்க சொன்னாலும் நாமே கண்டிப்பா பாதுகாத்து கொள்ளணும். இந்த கொரோனா தொற்றுல நம்மளை பாதுகாக்க என்னெல்லாம் பண்ணணும்? முன்னெச்சரிக்கையா என்ன பண்ணணும்? இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம ஒரு இடத்துக்கு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன் வீட்ல இடைவெளி விட்டு இருக்கணும். இல்லன்னா மாஸ்க் அணிஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல ஒரு கை குழந்தையோ, சின்ன பிள்ளையோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது, அந்த குழந்தைகிட்ட நம்ம நெருங்கக்கூடாது. நம்ம தனிமைப்படுத்திக் கொள்ளணும். ஏன்னா, நம்ம பெரியவங்க.
குழந்தைகளுக்கு வந்து டக்குன்னு ஈஸியா பரவிரும் அந்த தொற்று. சரியா? அடுத்ததாட்டு நம்ம வெளிய போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது ஏதாவது ஒரு பொருள எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன் வாஷ் போட்டு நல்லா கைய வாஷ் பண்ணிக்கணும். சரியா? வாஷ் பண்ணிக்கிட்டு தான் என்ன பண்ணணும், அந்த பொருள எடுக்கணும். இதனால வந்து கிருமி தொற்று அதிகமா வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இந்த கேன் வாஷ் போட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றது. சரியா? இப்படி நம்மள நாமளே பாதுகாத்துக் கொள்ளணும். இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு வேலைக்கோ, இல்லன்னா ஸ்கூல், காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களா யாராவது இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல தனிமைப்படுத்திக்கணும். இல்ல காலேஜுக்கோ, ஸ்கூலுக்கோ போகுறது கட்டாயம் அப்படின்னு இருக்குதுன்னா, ஒரு மாஸ்க் அணிஞ்சு அங்க போய் எனக்கு வந்து உடம்பு சரியில்ல. நான் வந்து தனிமைப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் கிட்ட சொல்லுங்க. இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஏதாவது ஒரு ஃபீவரோ இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு ஃபீவர் வரதான் செய்யும். சரியா? ஃபீவரோ ஏதாவது ஒரு சிம்ப்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே மருத்துவமனைக்கு போங்க. அங்க போய் செக் பண்ணுங்க. இது சாதாரண ஃபீவரா? இல்லன்னா கொரோனா தொற்றா? அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா, அதுக்குள்ள மெடிசன்ஸ எடுங்க. ஏன்னா, இப்போ இந்த கொரோனா தொற்று அதிவேகமா பரவிட்டு வருது. இது வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச்னால, அதாவது குளிர் டைம்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா இந்த கொரோனா தொற்று வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கும். சரியா? இப்போ சிங்கப்பூர், அப்புறம் ஹாங்காங்ல அதிவேகமா பரவிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ உள்ள நிலவரப்படி இந்தியாலயும் 1009 பேத்துக்கு கொரோனா தொற்று பரவி இருக்குது. சரியா? தமிழ்நாட்டுல மட்டுமே 69 பேத்துக்கு பரவியிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நாமே சேஃப்டி பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம நெறைய பேர் வந்து கொரோனாவுக்காக தடுப்பூசி போட்டிருப்பீங்க. பட் தடுப்பூசி நான் போட்டுட்டேன், என்னலாம் ஒண்ணும் செய்யாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதுக்குமே அசால்ட்டா இருக்காதீங்க. தடுப்பூசி போட்டிருந்தாலும் கொரோனா வந்து பரவதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம சேஃப்டியா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த கொரோனா தடுப்பூசி போடல அப்படின்னு யாராவது இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள ஊசிய வந்து போடுங்க. ஏன்னா, அந்த கொரோனா ஊசி போட்டா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கிடைக்கும். சரியா? இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த கொரோனா தொற்று மீண்டும் பரவுது அப்படின்னு வந்து சொல்றாங்களா? இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இந்த கொரோனா தொற்ற தடுக்கிறதுக்கு என்னலாம் பண்ணுவீங்க? அத கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.